செங்கத்தில் திமுக நகர்மன்ற தலைவரின் அராஜகம் காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல். செய்திகள் வாசிப்பவர் யூடியூப் செய்தியாளர் சர்மா செல்வசேகர். வணக்கம். செய்திகளை உள்ளபடி பார்ப்போம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் காவல் ஆய்வாளரையே தாக்கிய இந்த திருட்டு திராவிட விடிய அரசின் திமுக நகர்மன்ற தலைவரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் திமுகவினரால் காவலர்கள் தொடர்ந்து அடிவாங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாமல் மௌனம் காக்கிறது. சம்பவத்தின் பின்னணி செங்கம் நகராட்சி தளவநாயக்கன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த எம்ஜிஆர் என்பவர் சுந்தரம் தனியார் நிதி நிறுவனத்தில் தனது 12 சக்கர லாரி மீது கடன் வாங்கி அதன் தவணைகளை முறையாக செலுத்தி வந்துள்ளார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கடந்த 5 மாதங்களாக தவணை தொகையை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வாகனத்தை பறிமுதல் செய்ய நிதி நிறுவன ஊழியர்கள் நடவடிக்கை மேற்கொண்டபோது எம்ஜிஆர் தனது லாரியை அருகில் உள்ள திமுக நகர்மன்ற தலைவருக்கும் அவர் தம்பிக்கும் சொந்தமான அரிசி ஆலையில் ஒப்படைத்துள்ளார். 15 நாட்களில் நிலுவைத் தொகையை செலுத்திவிட்டு லாரியை எடுத்துக்கொள்வதாக கூறி சென்றுள்ளார். திமுகவினரின் ஏமாற்று வேலை. இந்நிலையில் தவணைக்கான முழு பணத்தையும் எடுத்துக்கொண்டு எம்ஜிஆர் லாரியை கேட்டபோது லாரியை நிதி நிறுவன ஊழியர்கள் எடுத்துச் சென்று விட்டார்கள் என அரிசி ஆலை தரப்பில் கூறியதை கேட்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். இதனால் மனமுடைந்த எம்ஜிஆர் தனது குடும்பத்துடன் அரிசி ஆலை முன்பே தற்கொலை முயற்சியில் ஈடுபடப் போவதாக செங்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். ஆய்வாளர் மீது தாக்குதல். சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் காவல்துறை ஆய்வாளர் சீனிவாசன் விசாரணை மேற்கொண்ட போது விசாரணை செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி திமுக நகர்மன்ற தலைவர் சாதிக் பாட்ஷா காவல் ஆய்வாளரையே தாக்கியுள்ளார். இந்த அராஜக சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் கொதிப்பு. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் காவல் ஆய்வாளரையே பணி செய்ய விடாமல் தாக்கி அராஜகத்தில் ஈடுபடும் நகர்மன்ற தலைவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த விடியா திராவிட அரசாங்கம், தீயசக்தி திராவிட அரசாங்கம், வக்கத்த தொப்புக்கட்ட இந்த அரசாங்கம் தனது கட்சிக்காரர்களை எப்படி அராஜக போக்கில் வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் பாருங்கள். ஒன்னும் செய்ய முடியாது. ஹலோ, ஒரு ஃபைனான்ஸ் செய்ய முடியாதுங்க. பேச வேண்டாம், நீ ஃபைனான்ஸ் தான் பேசணும். நீ வா ஃபைனான்ஸ்